நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு துக்கமான செய்தி. அதாவது மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாரு, காலமாயிருக்காரு. விமான விபத்தில் எதிர்பாராத விதமாக 67 வயது அவருக்கு. அந்த 5 பேர் கொண்ட ஒரு சிறு விமானத்தில் பாராமதி, அவருடைய சொந்த தொகுதி ஊர், அந்த பாராமதி விமான நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அது கொஞ்சம் மலைப்பகுதி. ஏதோ விமானத்தில் இன்ஜின் கோளாறாக என்ன இனிமேல் தான் வரணும். அந்த விமான தளத்தை தொடுவதற்கு முன்னால் வந்து தரை இறங்கிடுச்சு. ஓகே, நல்ல விழுந்துருச்சு. அது விழுந்தவுடனே அது பற்றி எறிந்து அஜித் பவார், அந்த பைலட் உட்பட அவர் கூட இன்னும் யார் இருந்தாங்கன்றது இனிமேல் தான் வெளியில் வரும். அவர் இந்த உள்ளாட்சி தொகுதியில் ஏதோ சில தொகுதிகள் வந்து தேர்தல் தள்ளி 1-2 அது ஏதோ பிரச்சாரத்துக்காக போனார் போல இருக்குது. போயிட்டு திரும்பி வரும்போது இப்போ தான் பாவம் வந்து சரத்பவார், அவருடைய பெரிய பவன் நினைக்கிறேன். ஆமாம், அவர் வந்து மாமாவோ பெரிய பவன், அவர் கூட ஒன்றா இணைந்து இந்த தேர்தலில் பாஜக கூடயும் நிற்காமல் அந்த பக்கம் அவர் சரத்பவார் வந்து உத்தவ் தாக்கரே பக்கம் இருந்தார், அவரும் அந்த பக்கம் நிற்காமல் நாங்கள் குடும்பமாக ஒன்றா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. பெரிய அளவுக்கு ஒன்றும் வெற்றி பெறலை. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு. நம்மளுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். எந்த தலைவர் ஒரு 67 வயதில் விமான விபத்தில் இயற்கையாக மரணம் சம்பவிப்பதுங்கிறது வேறு, எதிர்பாராது அப்படிங்கிறது ரொம்ப துக்ககரமான செய்தி. அவருடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டு நம்ம வழக்கமான நிகழ்வுக்கு போவோம். ஓகே சார், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதாவது கூட்டணி கிட்டத்தட்ட எல்லாமே முடிவாயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கவலைக்கிடமாக மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு. அதாவது திருமாவளவன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து கூட்டணிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னதுக்கு 2014 நான் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன உறுதியோடு இருந்தோனோ அதே உறுதியோடு இருக்கேன்னு சொன்னார். நேற்று திமுகவினுடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் திரும்ப சாதி மதவாத கட்சிகளோடு கூட்டணிக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு எதுவுமே புரியல சார். 2014 இல்லை, 14 வருஷத்துக்கு முன்னால், 14 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2011 அப்போ என்ன சொன்னார், ஜாதி மதம் உள்ள அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னார். எப்போ ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அவங்க 2011. முந்தானத்து 3 நாள் முன்னால் அதை சொன்னார். நேற்று என்ன சொல்லிட்டாரு, முதல்வர் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆமாம், யாரை கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும், யாருடன் கூட்டணி என்பது அவருடைய முடிவு, திமுகவினோட முடிவு, திமுகவுடைய முடிவு. அவர்கள்னா திமுக. இப்போ இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு சொல்லி இன்றைக்கி வெளியில் வருது. நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் மத ரீதியாக அப்போது 3 நாளுக்குள்ள 3 விதமான கருத்து, வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்கள். ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. இதில் வந்து ஆதவ அர்ஜுனார் திமுகவின் அடியாளுங்கிறார். மொத்தமாக 20 பேர் தான் கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் கேட்டால் இல்லை 20 நிர்வாகிகள்னு சொன்னேன்ட்டார். 20 பேர் தான் கட்சியில் இருக்காருனாரு. எண்ணிட்டார் போல இருக்கு. யார்? ஆதவ அர்ஜுனா இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போனார்ல, டக்குனு எண்ணிட்டார் போல இருக்கு. தெரிஞ்சு போச்சு ரகசியம் அவருக்கு, 20 பேர் தான் இருக்காங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து ஞாபகம் இருக்க உங்களுக்கு, பிஹெச்டி படிக்க சொன்னால் ஏன் வந்து நீங்கள் பால்வாடிக்கு போகிறீங்கன்னு கேட்டார். அது சொன்னது ஆதங்கமே எதனாலன்னா, கொஞ்சம் பேர் வந்து விஜய் கட்சியை நோக்கி போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் சீமான் கட்சியை நோக்கி போயிடுறாங்க. அதாவது விசிக தொண்டர்கள் இல்லை பறையர் சாதியை சேர்ந்தவர்கள்னு சொல்லலாம். பெரும்பாலானவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்கள், மற்றவர்களும் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அடிப்படை வந்து அங்கே தான். இதில் சொல்கிற தமாஷ் என்னென்னா, சாதி ரீதியாக உள்ள கட்சிகளோடும் மத ரீதியாக உள்ள கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்றார். திமுக இவர் எந்த கூட்டணியில் இருக்காரோ அங்கே இருக்கிற ஆராசா இவர் வந்து சாதி கட்சி தலைவர்னு சொல்கிறார். வேறு யாராவது எதிரிலேருந்து சொன்னால் பரவாயில்ல, இவங்க கூட்டணிக்குள்ளேயே அதே பறையர் இனத்தை சேர்ந்த அதே பெரம்பலூர் மாவட்டத்தை 2 பேரும் வந்து சேர்ந்தவங்க, அவர் ஆராசா வந்து இவரை சாதி கட்சி தலைவர்ன்றார். ஆனால் இவர் வந்து
சாதி அடிப்படையான எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன். ஒரு முறை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னால். இப்போது திருமாவளவனும் சாதி கட்சின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, நான் வந்து சாதியை அடிப்படையாக கொண்ட கட்சி என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. இப்போ பாமக அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சு? வன்னியர் சங்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் பாமக வந்துச்சு. இந்த பாமகவில் இன்றைக்கி வன்னியர் அல்லாதவரும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் 95% எப்படி இருப்பாங்க? வன்னியர்கள் தான் இருப்பாங்க. ஒரு 5% வந்து வேறு மற்றவர்கள் இருப்பாங்க, வன்னியர் அல்லாதவர். இதே மாதிரி தான் திருமாவளவனுடைய கட்சியில் 90%ஆவது, நான் சொல்கிறது குறைந்தபட்சம், பறையர் தான் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் யாராவது இருக்காங்களா? அருந்ததியர் யாராவது இருக்காங்களா? எங்கேயாவது மூலையில் 1-2 பேர் இருந்தால் இருக்கலாமே தவிர பெரிய வாய்ப்பு, கணிசமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆளூர் ஷானாஸ் இருக்கார், இஸ்லாமியர். இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாடு பாஜகவில் கூட தான் வேலூர் இப்ராஹிம் இருக்கார். அப்போ நீங்கள் உடனே வந்து தமிழ்நாடு பாஜக வந்து இஸ்லாமிய கட்சின்னு ஒத்துப்பீங்களா? வேலூர் இப்ராஹிமும் அது மாதிரி 1-2 பேர் இருக்காங்கன்னா ஒத்துக்க முடியுமா? எல்லாமே வந்து அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, 1-2 பேர் அப்படி வந்து அந்த வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு சாதியை சேர்ந்தவர்களை வைத்துக்கொள்வது வந்து நாங்கள் சாதி கட்சி அல்ல என்று சொல்வதற்காக. ஆனால் சாதியை அடிப்படையாக இன்றைக்கி வந்து நீங்கள் சாதி இயக்கமாக நடத்தவில்லை, ஒரு அரசியல் கட்சியாக தான் நடத்துகிறீர்கள். ஆனால் அரசியல் கட்சியாக நடத்தினாலும் உங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லை. இப்போ சீமானுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம். இப்போ சீமான், நான் வந்து அதாவது அந்த சைஸுக்காக ஒப்பிடுறேன். ஏன்னா இவரை போய் திமுகவுடைய அதிமுகவுடைய ஒப்பிட முடியாது, திருமாவளவன் கட்சியை. ஓகே, சீமானோட ஒப்பிடுறது என்னென்னா அடுத்த லெவல் கட்சி. திமுக அதிமுக தாண்டி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு வரும்போது எல்லா கட்சிகளும் வருது, பாமக வருது, மற்ற கட்சிகள்லாம். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து சீமானுடைய கட்சியில் எல்லா ஜாதியினரும் இருக்கிறார், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள், மற்றவர்களும் இருக்கிறார்கள். இப்போ கூட ஒரு இது கொடுக்கும்போது, சீட்டு கொடுக்கும்போது எல்லா ஜாதியினரும் கொடுத்துருக்காரு. வன்னியர் கொடுத்துருக்காரு, முக்குளத்தோர் கொடுத்துருக்காரு, பிராமணர் கொடுத்துருக்காரு, பட்டியல் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச உடையார், ரெட்டியார் இதெல்லாம் ஒன்றும் இது பார்க்காம கொடுத்துருக்காரு. ஆனால் திருமாவளவன் வந்து எங்கே போய் நிற்பார்? அவருக்கு எங்கே ஒதுக்குறாங்க கூட்டணி? தனி தொகுதியில் தான் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பொது தொகுதி கொடுத்துருக்காங்களா? இல்லை. அவங்க கட்சியில் இருக்கிற ஆராசாவுக்கே பெரம்பலூரில் கொடுக்காம நீலகிரிக்கு மாற்றி விட்டாங்க. திருமாவளவனுக்கு வந்து பொது கொடுத்துருவாங்களா? கேட்டு வாங்கிட முடியுமா அவரால்? சார், ஆராசாவுக்கு கருணாநிதி கொடுக்குறேன்னு சொன்னாராம். ஆராசா தான் இல்லை, நாங்கள் போயிட்டு தேயிலை தோட்டத்தில் பாதிக்கப்படுற மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு போனாராம். அப்போ பெரம்பலூர் மக்கள்லாம் வந்து அவருடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருப்பவர்களோ இல்லை பின்தங்கியவர்களோ அவர்கள்லாம் வந்து முன்னேறிட்டாங்க. பெரம்பலூர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர், இந்த பொருளாதார மேதைன்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த கமிட்டியில் இருக்கார் தமிழ்நாடு. அவர் வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு திடீர்னு ஆசை, எம்எல்ஏ கொடுப்பாங்களான்னு ஒரு எண்ணம். பாவம், அவர் ஆசைப்படுறதில் தப்பில்லை. தமிழ்நாடு தனி நாடாக இருந்தால் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகில் 3வது நாடாக வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டாலின் வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்தி விட்டார். தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால் இங்கே 10 லட்சம் கோடி கடன். ஜெர்மனிக்கு என்ன கடன் பார்த்தீங்களா? இது சும்மா வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து குஷிப்படுத்த வேண்டும், அதனால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறார், தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் விசிக என்பது என்னதான் நீங்கள் சொன்னாலும் அடிப்படையில் உங்களுடைய வாக்கு வங்கி எங்கே இருக்குது? பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். இது வந்து நம்ம இவரை மட்டும் சொல்லலை. இப்போ கிருஷ்ணசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய தமிழகம் தேவேந்திர குல வேளாளர், ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர், இப்படி தானே. புரட்சி பாரதம் பறையர் சமூகத்தில் ஒரு பகுதி. அவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு விட்டுருங்க. இந்த அடிப்படை புரட்சி பாரதம் என்பது சர்வதேச கட்சி அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்றுப்பாரா திருமாவளவன்? அதுதான் ஆதவர்ஜன் நான் சொன்னார், அவர் அடியாள் மாதிரி செயல்படுறாரு, 20 பேர் தான் இருக்காங்க அப்படிலாம் சொன்னார். அது அவர் சொன்னது போக திருமாவளவன் வந்து சில சமயங்களில் வந்து இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்காரு. ஏன் குழப்பத்தில் இருக்காருன்னா, இருக்கிறவங்கெல்லாம் அங்கே எங்கே மாறி மாறி போயிடுறாங்க வேறு இடத்துக்கு. நமக்கு இருக்கிற ஒரு இதுவும் வராது. இது வந்து இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது திமுக தலைமைக்கு தெரியாதா? அப்போ என்ன பண்ணுவாங்க? போன தடவை வாங்கின அந்த 4 சீட்டு 4 பேர் தானே வாங்கினாங்க. இல்லை 6 சீட்டு வாங்கினாங்க. 6 சீட்டு வாங்கினாங்க. அதான் சொன்னேன், 4 பேர் தானே எம்எல்ஏ வாங்கினாங்க. எம்எல்ஏ 4 பேர்.
இப்போ திமுக ஃபார்முலாலே இந்த வருஷம் இந்த இந்த தேர்தலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கே அதானே சொல்கிறாங்க. போன தடவை 22 கொடுத்து 17 ஜெயிச்சிங்க, 17 வாங்கிக்கிங்க. போன தடவை என்ன ஜெயிச்சிங்களோ அதை வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஒரு அப்படி ஆரம்பித்தா தான் அவங்க வந்து கம்மி பண்ண முடியுன்றதுக்காக. சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறதா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரு ராஜ்யசபா வேணும்னு கேட்குறாராம். யார்? திருமாவளவன். ஒரு ராஜ்யசபா அங்கே மொத்தமே 4 தான் அவங்களுக்கு வந்து வருது. இல்லை சபரீசனை வேறு ஆகணும்னு எண்ணம் இருக்குது, அவர் நினைக்கிறாரு. ஏகேஎஸ் விஜயன் வந்து ரொம்ப நாளாக இருக்கார், அவர் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த சீனியருங்களுக்கு கொடுக்கலன்றது. அப்போ சபரீசன் ஜூனியரு, ஏகேஎஸ் விஜயன் சீனியர்னு வந்துடும். மிஞ்சி போனால் 2 கூட்டணி கட்சி கொடுக்கலாம். இப்போ காங்கிரஸ் வருமானு தெரியல, வந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். விசிகாவை கொடுக்குறதா, இல்லை கம்யூனிஸ்டுகளில் ஏதாவது மார்க்சிஸ்டில் எங்கேயாவது கொஞ்சம் சீட்டு கம்மியாக இருந்ததுன்னா ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டி வரலாம். இருக்கிறத தானங்க பிரித்து கொடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி உள்ள சூழலில் இவர் தினம் ஒன்று பேசுகிறாரு. இப்போ தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காரு. சார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று சார், இப்போ பாமகவோட அட்வொகேட் பாலு அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ விசிகாவுடைய ஆட்களுமே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் 6 சீட்டுக்கு மேலே 1 சீட்டு வாங்கினாலும் நான் வந்து அரசியலை விட்டே விலகிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு விசிகாவை பார்த்து. ஐயா, நம்ம சவால் உள்ள நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அவர் சவால் விடுறார். அரசியல்வாதியாக அதனால் சவால் விட்றாரு. நம்ம என்ன சொன்னோம், இப்போது திமுகவில் எங்கே ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஜெயிச்ச 4 சீட்டு போதும் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 6 கொடுத்தாலே பூர்வ ஜென்ம புண்ணியம்னு ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? இதைத்தான் அவர் சார். ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 6 வாங்கி 4 ஜெயிச்சிட்டோம், பாராளுமன்றத்தை 2 வாங்கி 2 ஜெயிச்சிட்டோம். ஆனால் பாமக வந்து 20 வாங்கியும் 1 கூட ஜெயிக்கல. கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட கணிசமான தொகுதிகள் வாங்கி 1 ஜெயிக்கல. சரி, அவ்வளோலாம் சொல்கிறீங்கள, அவ்வளோ ஒரு ரோஷம் இருந்தால் தனியாக நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே. விடுதலை சிறுத்தைகளுக்கோ திருமாவளவனுக்கோ நாங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவோம், எங்களால் தான் திமுக வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்னு நீங்கள் சொல்வது வந்து ஓரளவு உண்மையாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுக்களை எல்லாம் திமுக நம்பி இருக்கிறது என்பதை வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் இல்லைன்னா அவங்க தோற்றுருவாங்கன்னு அப்படி சொல்லணும்னா, தோக்கலாம் ஜெயிக்கலாம், நம்ம அதை பற்றி பேசலை. உங்களுடைய பலத்தை நிரூபணம் செய்வதற்காக ஒரே ஒரு முறை, அண்ணே ஒரே ஒரு தடவை நாங்கள் ஆசைப்படுற மாதிரி தனியாக நின்று 5% 6% ஓட்டு வாங்குங்க, 1 சீட்டு வாங்குங்க. 4 வேண்டாங்க, 1 சீட் வாங்க முடியுமா? தைரியம் வரலையே சார். இந்த முறை ராமதாஸ் உள்ளே வந்துட்டார்னா திருமாவளவன் வெளியே வந்து தனியாக நிற்பார் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று தான் சொல்லிட்டார்ல, முதலமைச்சர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோன்னு. அப்போ என்ன சொல்லுவார் டேலக்குன்னு சொல்லிடுவா, மாறி சொன்னார்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நாங்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் சிறுத்தைகள். ஓகே, திமுக ஐயா ராமதாஸுடன் கூட்டணியில் இருக்கிறது. நாங்கள் ஐயா ராமதாஸுடன் கூட்டணிக்கு போக மாட்டோம் என்று தான் நான் சொன்னேன். சாதிக்க கட்சியுடனோ மத ரீதியான கட்சியுடனோ நாங்கள் வந்து போக மாட்டோம். ஓகே, ஏங்க 2001 மங்களூரில் நின்று ஜெயிச்சிங்களே, பாஜக கூட்டணியில் தான் நின்னீங்க திமுகவோட. அப்போ பாஜக மதவாத கூட்டணி இல்லையா? கேள்வி கரெக்டு தானே. திமுகவோட தான் சார் கூட்டணி வச்சாங்க. திமுக தான் சார் பாஜக. இப்போ புரியுதா நான் ஏன் சொல்கிறேன்னு? புரியுது. இவங்க திமுகவோட வச்சாங்க, திமுக பாஜகவோட வச்சிச்சு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இப்போது அதே பதில் தான் வரும். நாங்கள் திமுகவோட வச்சோம், திமுக ராமதாஸ் ஐயா வந்து நேற்று கூட திமுகவில் சரியாக வரல. ஏன்னு கேட்டால் அவர் அருளும் அவர் பேர் என்ன அந்த இவரும் ஜிகே மணியும் போய் ஏதோ அவங்க போய் அவங்களுக்காக பேசிட்டு வந்துட்டாங்க. உதயசூரியனில் நிற்கிறேன்னு ஐயாவை வந்து ஐயா நீ ஐயாவை சேர்த்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அடிபடுது. உடனே அவர் வந்து ஐயா உடனே நேற்று பேசுனது பாருங்கள், திமுகவோட கூட்டணினா அவங்க வந்து கண்டிஷன் சப்ளைன்னு சொல்கிறாங்க. இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா பின்னால் சின்ன எழுத்தில் கண்டிஷன் சப்ளைன்னு போடுவான். நீங்கள் கேரண்டி 1 வருஷத்துக்குன்னு போட்டு அது போகாத ஊருக்கு வழியாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் 1 வருஷம் கேரண்டின்னு சொல்லி கொடுப்பான். அட்டையெல்லாம் பிரமாதமாக இருக்கும், 1 வருஷம்னு. பின்பக்கத்தில் பொடிய எழுத்தில் படிக்க முடியாதபடியே எதிர்ப்பான். அதில் அவன் ஏதோ சில கண்டிஷன்ஸ் போடுவான், அது என்ன கண்டிஷன் சொல்லவும் மாட்டான். நீங்கள் அது கிளைம் பண்ணும்போது தான் சொல்லுவான். அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு. அது வந்து நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. வேறு ஒரு மேட்டர்லேயும் அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு முந்தானத்து பேசியிருக்காரு. எல்லாத்தையும் நிறைவேற்றலை,
சிலது இன்னும் நிறைவேற்றாமல் தான் இருக்குது ஆசிரியர்கள் மேட்டரில். சார் அவர் கூட்டணியில் இருந்தாலே சில நேரத்தில் சுட்டி காட்டுறது தோழமையா அப்படின்னு பண்ணியிருக்காரு சார். அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து திமுகக்கு எதிரான நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் அப்படி தான் பேசுவார் கொஞ்சம். இல்லை அதான் அது வேறு மாதிரி. அப்பெல்லாம் நம்ம வயசானவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மூத்தவர் அவர் வேணால் சொல்லுவார். ஆனால் சில சமயங்களில் வந்து அவர் பேசுகிறத பார்த்தா நமக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான், முரண்பாடாக தான் தெரியுது. இல்லைன்னா யாராவது வந்து என் பையனை நான் வந்து அவன் என் பையன் லூஸு பைத்தியம்லாம் சொல்கிறார். யார் அன்புமணிங்க? அவனை நான் வந்து வளர்க்க சரியாக வளர்க்கலை. சரியாக வளர்த்தாரோ வளர்க்கலையே, அது வளர்க்கும்போது இல்லை யோசனை பண்ணிட்டு இருக்கணும். 86 வயசில் வந்து நான் சரியாக வளர்க்கலன்னு வருத்தப்பட்டு தான் என்ன பிரயோஜனம்? ஓகே, எதுக்கு சொல்லணும்னா, ஐயா அவர்கள் பேசுவதை பார்த்தால் முன்னுக்கு பின் முரணாகவும் ஒரு அந்த மரபுக்கு மாறுபட்டும் இருக்கிறது. ஓகே, என்னதான் கருத்து வேற்றுமை இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது தீர்க்கறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, வெளியில் வந்து என் பையன் பைத்தியம் மாதிரி பேசுகிறா அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது வந்து கட்சியையும் இயக்கத்தையும் அந்த கட்சியை நம்பி இருப்ப எல்லாரையுமே ஒரு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயம். இதை வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்கிறோம். இப்போ கூட இன்றைக்கி கூட ஏதோ ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க, ஐயா ராமதாஸ், சீமான், விஜய் 3 பேரும் கூட்டணி. என்னை பொறுத்த அது சும்மா ஒரு பரபரப்புக்காக போடுறாங்க, அது ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை அதெல்லாம் நடக்காத விஷயம். ஏன் சார் நடந்தால் நல்லா தானே சார் இருக்கும்? புதுசாக அந்த விஜய் முதல்வர் ஆகிடுவார். 10-15 வருஷமாக கட்சி நடத்துகிற சீமான், தனியாக கட்சி நடத்துகிற சீமான் வந்து துணை முதல்வர் ஆவார். இவங்க 2 பேருக்கும் கீழே கையை கட்டி 86 வயது 35 வருஷமாக அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாமகவுடைய நிறுவனரான ராமதாஸ் கை கட்டி நிற்பார். நம்பும்படியாக இருக்கா? பெரியவர்கள் வழிகாட்ட சிறியவர்கள் ஆட்சி நடத்துவாங்க சார். பெரியவர்கள் வழிகாட்டவா? பெரியவர்கள் வழிகாட்ட சிறியவர் ஆட்சி நடத்துவாங்க சார். அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாலின் இப்போ இந்த தேர்தலில் நிற்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க. அவர் வழிகாட்டுவார். உதயநிதி தான் வந்து, இல்லை நான் சொல்லலை, நான் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க. பெரியவர்கள் வழிகாட்ட சிறியவர்கள் நடத்துவார்கள்னா அதையே திமுக அப்ளை பண்ணி பார்த்தா அப்போது ஸ்டாலின் நிற்கக்கூடாது, துரைமுருகன் நிற்கலான்ட்டார். அப்போ ஸ்டாலின் ஐயாவும் நிற்க மாட்டார், உதயநிதி தான் நிற்பாருன்னு சொல்கிறீங்களா? சிச்சி, நீங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. சரி, ரைட்டு. அதனால் வந்து நம்ம வந்து இது நடக்கக்கூடிய காரியம். மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நினச்சி பாருங்கள். ஐயாவுக்கு 86 வயது, பாமகன்னு ஆரம்பித்தேன் 35 வருஷம், அதுக்கு முன்னால் வன்னியர் சங்கம். இவர் போய் நேற்றுக்கு வந்து நடிகராக இருந்து வந்த ஒரு விஜய்க்கு கை கட்டி முதல்ல சீமான் அதுக்கு ஏற்றுக்கொள்வாரா? ஓகே, விஜய்க்கு துணை முதல்வராகவோ அடுத்தபடியாகவோ 2வது நிலையில் இருப்பதற்கு சீமான் 8% ஓட்டு வச்சிருக்காருன்னு ஒரு நிரூபணம் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால். இது விஜய் வந்து அங்கீகரிப்ப வாய்ப்பில்லை. இப்போ தானே வந்திருக்காரு. எவ்வளவு 15, 20, 30, 40 அவர் அடிச்சு விட்றாரு. நிர்மல்குமார் ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டால் 40% வரும். 2.25 ரேஷன் அட்டை, 2 லட்சம் ஓட்டு, 40%. ரைட்டு. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? குடும்பம் ஒன்றா எவ்வளோ? ஒரு 5 பேர் 3 பேர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 3 பேர். ஆமாம், 4 பேர் இருக்கலாம். ஆமாம், 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருப்பாங்க. அப்போது குடும்பத்தில் ரேஷன் அட்டையில் ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டால் 40% ஓட்டு வாங்குவார் விஜய்னா, பாக்கி 2 பேர் ஜூனியராக இருக்கிற இளைஞராக இருக்கிற திமுக தவேகாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கொஞ்சம் வயதில் பெரியவங்களா ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ஓட்டு போட்டுட்ருவாங்க. இவங்க அப்போது தவேகாவுக்கு ஓட்டு போடாமல் அவரே தான் சொல்கிறார், குடும்பத்தில் ஒருத்தர். இப்போ பாக்கி 2 பேரோ 3 பேரோ யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக, அதிமுக, நாம் திமுக, அதிமுக, நாம் தமிழ். திமுகனா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழ். இப்போ இந்த 1ன்றது 40%ன்னா 4ன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 80% ஆகுது சார். 100%. 4ன்னா 160%. ஓகே, 160% எப்படிப்பா வந்து சாத்தியம்? 100க்குள்ளே வர வேணாம்ப்பா. மார்க் வாங்கணுன்னா நீ 100க்கு 100 வாங்கலான்னு சொல்லி ஒருத்தனை சொல்லலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். 100க்கு 200 வாங்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தாவேக்கால அப்படி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சு எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போக போக பழகிடுவாங்க. ஒரு 10-15 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு முதிர்ச்சி வந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி வரலன்னு வருத்தப்படக்கூடாது. ஒரு 10-15 வருஷம் கட்சி தாக்கு பிடிச்சதுன்னா அவர்களுக்கும் சற்று முதிர்ச்சி வரலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஓகே சார். ஆனால் இவங்க 2 பேருக்குமே வேறு ஆப்ஷன் இல்லை சார். ஐயா ராமதாஸ் அவர்களுக்குமே சரி, விஜய்க்குமே சரி, வேறு ஆப்ஷன் இல்லை. வேறு ஏதாவது பண்ணணும். இப்போ திமுக கூட்டணிக்கு போனால் அங்கே திருமாவளவன் இருக்கார், அங்கே போனால் அங்கே ஒரு பையன் இருக்கார். ஏங்க இதுக்காக ஆப்ஷன் இல்லாதவர்களுக்காக ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று தனியாக அந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிக்க முடியுமா?
தமிழ்நாட்டில் ஆப்ஷன் இல்லாதவர்கள் கூட்டணி, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சதே ஆப்ஷன் இல்லாத கூட்டணி தான் அது. போனியாவில் ஆப்ஷன் இல்லாதவர்கள் கூட்டணி. அப்போ அப்புறம் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், தேமுதிக 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னு ஒரு தடவை மக்கள் நல கூட்டணியில் தெரிஞ்சு போச்சு இல்லை. ஆமாம். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஆப்ஷன் இல்லாதவங்களாம் ஒன்றா சேரணுன்னா அப்போ கொள்கை கொத்தவரங்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் இல்லைன்றது மட்டும்தான் வந்து கொள்கையா? அபத்தமாக இல்லை. இது தமிழ்நாட்டு மக்களை அப்படியே அப்படி யாராவது சேர்ந்தாங்கன்னா அது வந்து மக்களுக்கு செய்யும் துரோகமும் அது ஏமாற்றுவது தானே. அப்போ இது வரைக்கும் பேசுகிற கொள்கையெல்லாம் என்ன ஆகுது? ஓகே. இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதோட அங்கே தமாஷ் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே தாவேக்கால போய் பேசுனாங்க, போனாங்க, அவங்க அநேகமாக அங்கே போய் சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் இருந்துச்சு. அப்புறம் போய் டெல்லியில் போய் பார்த்தோன்னா அவங்கவுங்க போய் வேலையை பாருங்கன்ட்டாங்க. ஆனாலும் அடங்கலை. இந்த தளபதினு ஒரு எம்எல்ஏ சும்மா இல்லாமல், ஏன்னா உங்களுக்கெல்லாம் பூத் கமிட்டியை ஃபில்லப் பண்ண முடியாது, உங்களால் 3000 ஓட்டுக்கு மேலே ஒரு தொகுதியில் வந்து ஓட்டு கிடையாது காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கச்சாமச்சான்னு பேசிட்டார். அதுக்கப்புறம் என்னமோ முதல்வர் கூப்பிட்டு கண்டிச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா வந்து அவர் வீட்டை முற்றுகையிடுவோம்னு சொல்லி காங்கிரஸில் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகையே வேறு வழி இல்லாமல் வழக்கமான திமுக ஆதரவாளர் அவரே வந்து இதை கண்டித்து ட்விட்டர் போட்டார். அவர் ஏன் ட்விட்டர் போட்டார்னா, அது போடலன்னா அவரையே கட்சியை விட்டு தூக்கணும்னு அங்கேயே போராட்டம். அவர் பதவியை அவர் காப்பாற்றிக்கணும் தேர்தல் வரைக்கும் முடியுமான்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ட்விட்டர் போட்டு அநேகமாக முதல்வர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா மன்னிச்சிருங்க, நான் ட்விட்டர் போடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இதில் தமாஷ் என்னென்னா, இந்த யாரெல்லாம் அதாவது திமுகவுடன் கூட்டணி சேருவதை விரும்பாதவர்கள் காங்கிரஸ் புரட்சி படை அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்களாம். அதுக்கு பேர் காங்கிரஸ் புரட்சி படையா, புறநானூற்று படை போலையா சார்? அது மாதிரி இருக்கலாம். எதுக்கோ சுதந்திரத்துக்கெலாம் புரட்சி பண்ணுவாங்களாம், போய் கடைசியில் இப்போ வந்து இதுக்கு புரட்சி பண்ண வந்துட்டாங்க, கூட்டணி மேட்ருக்கு. ஓகே. அதில் வம்பு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸுக்கு என்னென்ன தொகுதிகள் வேணும், இவ்வளவு தொகுதிகள் வேணும்னு ஒரு இது கேட்பாங்க. என்னென்ன தொகுதிகள்னு அடையாளப்படுத்தி கேட்பாங்க பாருங்கள். வம்புக்காக குளத்தூரும் சேப்பாக்கமும் வேணுமா? எது? காங்கிரஸ் புரட்சி படை. செல்வ பிறந்தகை இல்லை, அவரே ஏன் கேட்குறாரு? அவர் கேட்டால் அப்புறம் இந்த வழக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுமே. அப்புறம் சில வழக்குகள்லாம் அப்போ அந்த தப்பு பண்ண மாட்டார் அவர். ஏங்க குளத்தூர் முதல்வர் நிற்கிறது அவர் தொகுதி, அவர் அப்புறம் மாற்றிக்கலாம் இந்த தடவை, அவர் இஷ்டம். இருந்தால் கூட ஏற்கனவே நின்ன தொகுதி, ஒரு விவிஐபி தொகுதி. ஆமாம். சேப்பாக்கம் அதே, ஆமாம், சின்ன ஒரு தொகுதி. அந்த 2 தொகுதியும் கேட்குறதுனா கொடுத்துட போகிறாங்கன்னு கேட்கல, வம்பு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ். அதாவது அந்த புரட்சி படை தயாராகிடுச்சு. அதனால் தளபதியை வந்து நீங்கள் அவர் கட்சியிலேருந்து அவரை நீக்கணும், இல்லைன்னா நாங்கள் வந்து அவர் வீட்டை முற்றுகையிடுவோம். இது அங்கே ஒரு பக்கம் ஒரு வேடிக்கை ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது இல்லாமல் மாணிக்கம் தாக்கூரும் போட்டிருக்காரு சார், நாங்கள் வந்து தன்மானத்துக்காக எதையும் இழக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு, தன்மானத்துக்காக துணிஞ்சு நிற்போம் அப்படின்னு போட்டிருக்காரு சார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் ஒரு தமிழ்நாட்டில் பிளவை நோக்கி போகிறது. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சக்தி, அதில் பிளவு வேறு ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது என்னன்னால், அப்போ அது திமுகவுக்கு பலவீனமாக போகும். ஓகே. நம்ம வந்து காங்கிரஸ் இப்போ பிளவுபட்டோன்னு அப்படியே வந்து ட்ரம்ப்பே வந்து பயந்து போய் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார்களாம், அப்படிலாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. காங்கிரஸுக்குன்னு சில வாக்குகள் இருக்குது. தளபதி வந்து சொல்லிட்டாரு, திமுகவில் பல பேர் அதை நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை தான். தளபதி வாயை விட்டு அதுக்கு தான் வந்து முதல்வரோட எல்லோரும் கூட்டணியை பற்றி அங்கே பேசக்கூடாது, அனாவசியமாக வாய் திறந்து பேசக்கூடாதுன்றார். இப்படி தான் ஆளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல போக, அந்த உள்ளூர் பாலிட்டிக்ஸுக்காக சொல்ல போக, அவரில் தலைவலி அவர் தான் முதல்வர். அப்போவே 2021 வந்தபோதே சொன்னார், தூங்க முடியல, விடிகாலையில் வந்தாலும் யார் என்ன பேசுவாங்கன்னு தெரியல, அமைச்சர் நிர்வாகிகள்லாம். அன்றைக்கி ஆரம்பித்தது தூக்கம் போனதவர் பாவம், அவருக்கு இன்னும் தூங்க முடியல. இதில் வந்து பேசாதீங்கன்னு சொல்கிறார். நியாயமான ஒரு தலைமை சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறார். தனித்தனியாக ஆராசாவை கூப்பிட்டு நீ பேசாதன்னு எத்தனை பேர்கிட்ட சொல்கிறது? ஏதோ பொதுவாக சொல்கிறாரு. பட் அவர் அவருக்கு எதிரிலேயே அவர் சேகர்பாபு அவர்களும், மாண்புமிகு சேகர்பாபுவும், ஆளுமை மிக்க ஆராசாவும் கிட்டத்தட்ட அடிதடி சண்டைக்கு வந்தாங்க. அடிதடினா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க. நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னபோது கூட அவங்க கவலைப்படல. இவர் எந்திரிச்சு போயிட்டாரு, ஆனாலும் சுவாரஸ்யமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு பத்திரிகை தகவல் வந்து. அப்போ அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த கிரிப்பு
கட்சியிலே இல்லை. கலைஞருக்கு இருந்த போது இருந்த கிரிப்பு இல்லை. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லா சீனியர்களுக்குமே இப்போ இருக்கிற முதல்வர் வந்து நான் பார்க்கும்போது அவர் காலேஜ் போயிருந்தார், நான் பார்க்கும்போது அவர் வந்து ட்ராயர் போட்டிருந்தார். இது ஒரு இயல்பான ஒரு சைக்காலஜி சீனியர்களுக்கு. இது ஒரு கார்ப்பரேட்லேயே வரும். அப்பாக்கிட்ட வேலை பார்த்துருப்பாங்க, பையன் எம்டி ஆனோன்னு நான் இந்த பையன் புதுசாக வந்து எல்லாம் பில்டப்லாம் கொடுக்குறான், எங்கள் அப்பாக்கிட்டே நாங்கள் எவ்வளோ வருஷம் வேலை இது ஒரு சைக்காலஜி உளவியல் ரீதியாக. அது மாதிரி உள்ளதை திமுகவில் இது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு. ஏன்னா திமுகவில் தான் இப்போ சீனியர். திமுகவில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதிமுகலேருந்து வந்தால் தான் இங்கே மரியாதையும் பவரும். திமுகலேயே ரொம்ப நாளாக வந்து இங்கேயே ஓடா தேங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பவரோ மரியாதையோ கிடையாது. பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி எல்லாம் யார்கிட்ட இருக்குது எடுத்து பாருங்கள். அதிமுகலேருந்து வந்த 10 பேர்கிட்ட தான் இருக்குது. அப்போ வெளியிலேருந்து வரவனை நம்புகிறாங்க, உள்ளே இருக்கிறவன் நம்ப மாட்டேன்றாங்க. இது ஒரு திமுகவில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் சீமான் வந்து கூட்டணி இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்காரு. விஜய் வந்து தனியாகவோ அணியாகவோ ஒரு அப்படின்னு திடீர்னு பேசினார். இப்போ ஜனநாயகன் அநேகமாக தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் செய்தி ஏதோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஓடிடியாக இருந்தால் சென்சார் தேவையில்லை, அது ஓடிடியில் வரலாம். பட்டு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர் இவ்வளோ மூச்சு வாங்குறாருன்னா எப்படி இவரால் ஒரு கட்சியை வந்து ஆளுமை செய்து ஆட்சியை பிடித்து ஆட்சியை நடத்த முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து மக்கள் மனதில் எழும். 69 விஜய் படம் வந்திருக்கு இது வரைக்கும். இது 69வது. இது வரைக்கும் 100 நாள் தாடி அந்த மாதிரி வெற்றி படம்னு சொல்லக்கூடிய படம் 14 15 தான். நம்ம வந்து விஜயை குறைத்து மதிப்பிடல. சினிமாலேயும் தெரி கில்லி அந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து பிரமாதமாக தான் ஓடிச்சு. பட் எல்லா படமும் பிரமாதமாக ஓடலைன்னு சொல்லுவோம். எல்லா நடிகர்களுக்குமே நீங்கள் எம்ஜிஆர் படம் எடுத்துக்கிட்டால் எம்ஜிஆர் படத்தில் ஃபெயிலியர் ஆன படம் எவ்வளோ இருக்குது, சிவாஜி கணேசன் படத்தில் ஃபெயிலியர் ஆன படம் எவ்வளோ இருக்குது. நல்ல படமாக இருக்கும், பார்த்து நல்லா இருக்குது படம். ஆனால் படம் கமர்ஷியலாக போனி ஆகாமல் இருக்கும். இது காரணங்கள் பலவாக இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது விஜய் ஜனநாயகனே அவரால் ரிலீஸ் பண்ண முடியல, இவர் எங்கே ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழத்தான் செய்யும். ஓகே, இதுதான் இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலை. இப்படி தான் வந்து யாரெல்லாம் இப்போ தேமுதிக விட்டு போச்சா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியலையா. இப்போ ஒரு பேச்சு அடிபடுது, திமுகவில் ஓபிஎஸை கூப்பிட்டுருக்காங்கன்னு. அது வெளிப்படையாக எல்லாரும் சொல்கிறாங்க. துரைமுருகன் பேசுகிறாரு, அவர் பேசுகிறார், அவர் பேசுகிறார். 3 முறை முதல்வராக இருந்தவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் எடுப்பாரா எடுக்கலையானது இல்லை. ஓகே, எனக்கு வந்து தகவல் அவருக்கு சபாநாயகர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, சபாநாயகர் கொடுத்தா எல்லோரும் எந்த நிற்கணுமா இல்லையா? முதல் அவர் சபாநாயகர் திமுக ஆட்சிக்கு வந்து, அதாவது ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைத்து கொண்டு அவர் எம்எல்ஏ ஆகி திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதாக ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்ளும். எல்லாமே நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அப்போ அப்பாவோட இடம் சார்? அப்பாவும் மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. ஓகே, சபாநாயகராக இருப்பதை விட இதுதான் வெயிட் அதிகம் மந்திரி ஆனதான் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அப்போ அவருடைய ஆசையும் தீத்தா மாதிரி இருக்கும். ஓபிஎஸ்ஸை சபாநாயகர் ஆகிட்டா ஓபிஎஸ் வந்து பாரு முதல்வர் எந்திரிச்சு நிற்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அதுவும் வந்து எடப்பாடி எந்திரிச்சு நிற்பார் ஒரு கால் திமுக ஆட்சி அமைத்தால். சார், ஆனால் திமுகக்குள்ளே மீண்டும் ஒரு அதிமுகவை சார்ந்தவரே அமைச்சராகவோ சபாநாயகராகவோ ஆக்குவதை வந்து திமுகவோட உள்கட்சியில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா? திமுகவிலே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா? 10 பேர் அமைச்சராக வந்தபோது ஏற்றுக்கொள்ளாமல் எங்கே போயிட்டாங்க அவங்களாம்? தப்போ வைத்திலிங்கம் வந்துட்டார். ஒரு ஒருத்தனை அவருக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வருது. ஒருத்த நாட்டில் நின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டால் அவருக்கு அந்த பகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார்? வைத்திலிங்கம் அமைச்சராகணும்னு ஆசைப்படுவாரா மாட்டாரா? வைத்திலிங்கம் அமைச்சராகிறாருன்னா திமுக ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அப்படி ஒன்று நடந்தால் வைத்திலிங்கம் அமைச்சராகிறாருன்னா இந்த 10ன்ற லிஸ்ட்டு இப்போ 11 12 தானே ஆகும், கூடுதலாக தானே ஆகும். ஆமாம். ஆனால் அந்த 10ல் யாராவது ஒருத்தர் வேணால் கழட்டி விடலாம், யாரை கழட்டி தெரியாது. ஆக மொத்தம் அந்த 10 மெயின்டைன் ஆகும். அப்போது உடனே திமுகவில் இருக்கிற பாக்கி 22 அமைச்சர் கோச்சிக்கிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகலேருந்து வெளியில் போயிடுவாங்களா? இப்போ 10 பேர் வந்த வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஓகே, செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும் இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறாங்க. நம்ம கூட சொல்லுவோம் சேப்பா 2 பேரும் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஏவாவேலு கொடி கட்டி பறக்கிறாரு. துரைமுருகன் கேஎன் நேருவால் என்ன பண்ண முடிஞ்சுது? ஐப்பெரியசாமியால் என்ன பண்ண முடிஞ்சுது? இவங்கெல்லாம் திமுகவிலேயே தொடர்றவங்க, அதனால் அந்த பெயர்களை சொன்னோம். சீனியர்கள்னு உதாரணத்துக்கு என்ன பண்ண முடிஞ்சது? என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? குடும்பத்தில்.
குடும்பத்தை தாண்டி இவர்கள் எதுவும் செய்ய முடியலையே. இப்போ எப்படி இருக்காங்களோ அப்போவும் அப்படி தான் இருக்கணும். ஓகே சார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட ஒரு பெரிய விசுவாசி சார். செங்கோட்டையன் இல்லையா? ஓபிஎஸ்ஸை விசுவாசின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க சார். இல்லைங்க, யார் சொல்லியிருக்காங்க? ஜெயலலிதா அம்மையாரே சொல்லியிருக்காங்க. சரிங்க, செங்கோட்டையன் வந்து அதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் போட்டு வெளியில் தெரிகிற மாதிரி வெள்ளை சட்டை போட்டு வந்தார். தாவேகாவுக்கு வரலையா அவர்? வந்தோடனே என்ன பண்ணார்? அவர் ஆஃபீஸில் பின்னால் வந்து அந்த ஃபோட்டோ வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல வீடியோவில், இதில் வலைதளத்தில். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் 3 பேர் ஃபோட்டோவும் மாட்டி அவருடைய அலுவலகத்தில் கீழே உட்காந்து பேசுகிறாரு. 3 பேர் ஃபோட்டோவுக்கும் மாலை போட்டு. விஜய்க்கும் மாலை போட்டிருந்தார் சார். அதை தான் சொல்கிறேன். அவங்க 2 பேருக்கு போடுறத ரைட்டு, அவங்க அமரர்கள் ஆகிவிட்டார். ஏதோ விஜய்க்கு மரியாதை பண்ணதா நினச்சிக்கிட்டு யாரோ அவர் செங்கோட்டையன் தான் போட்டார்னு இல்லை, அவருடைய அலுவலகத்தில் யாரோ ஒரு ஊழியர் கூட சேர்ந்துருக்கலாம், ஒரு நிர்வாகி, அவருடைய உதவியாளர். மாலை போட்டால் மரியாதைன்னு நினச்சிட்டாங்க. நேராக போட்டால் தான் என் மரியாதை, படத்துக்கு போட்டால் வித்தியாசமான மரியாதை. அப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் ஜெயலலிதா, அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து வெளியூர் பயணம்னாலே இவர் தான் டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுப்பார், ஷெடியூல். இப்போ அதிமுக விட்டு இவர் இங்கே வந்து இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். செங்கோட்டையன் எதுக்காக வெளியே வந்தார்? டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அதிமுகவில் மறுபடியும் சேர்க்கணும்னு சொன்னார். இல்லை, முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் 3 பேர் ஒன்றா கலந்துக்கினதுனாலே ஒரு பிரச்சனை உருவாச்சு. அது கரெக்டு. பட் அந்த அடிப்படை காரணம் நீங்கள் கலந்துக்கிட்டதுன்றது ஒரு நிகழ்வு. ஒன்றுபட்ட அதுக்கான கோட்பாடு என்ன? ஒன்றுபட்ட அதிமுக வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிடிவியை உள்ளே சேர்க்கணும், ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கணும், சசிகலா உள்ளே சேர்க்கணும். அப்போ ஒன்றுபட்ட, இவ்வளோ தானே? ஆமாம். இப்போ டிடிவி எங்கே வந்துட்டார்? எடப்பாடி அவரும் இவர் அண்ணன் அவரை கூப்பிட்றாரு, அவர் அண்ணன் இவரை கூப்பிட்றாரு. ஆமாம். 2 பேரும் பாச மலரே அப்படின்னு ஒன்று பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். சசிகலா தெரியல. ஓபிஎஸ்ஸு சசிகலா தேர்தலில் நிற்பாங்களான்றது சந்தேகம். ஓபிஎஸ்ஸு என்ன பொசிஷன் தெரியல. இந்த டிடிவி தினகரனை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பிடிவாதமாக, இன்ஃபேக்ட் அந்த நீங்கள் சொல்கிற அந்த நிகழ்வில், இந்த முத்துராமலிங்க தேவரதில் சசிகலா வரவே இல்லை. ஏன்னா டிடிவி தினகரன் அவங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை. ஆமாம். டிடிவி தினகரன், செங்கோட்டையன் தான், ஓபிஎஸ் 3 பேர் தான் ஒன்றா உட்காந்தான். 3 பேர் தான் ரோட் ஷோவில் போனாங்க. அங்கே நிகழ்வுலையும் இருந்தாங்க, போனாங்க. அது சொன்னதுக்காக செங்கோட்டையனை ஓரங்கட்டினார். எங்கள் அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டார். ஓரங்கட்டதுனால நொந்து போய் அவர் விஜய் கட்சிக்கு வந்துட்டார். ஆனால் கடைசியில் செங்கோட்டையன் என்ன வந்து கோரிக்கை வைத்தாரோ அது தானே நடந்திருக்கு. ஆமாம். இப்போ ஓபிஎஸ்ஸுமே வந்துட்டு அவ்வளோதான் சார். ரைட். அப்போ செங்கோட்டையன் இதுதான் நான் சொல்லுது. இதுக்கெல்லாம் வந்து ஐயா அவங்களெல்லாம் சேர்த்துங்கன்னு சொன்னார் செங்கோட்டையன். இப்போ அவரை தவிர பாக்கி எல்லாரும் ஒன்றா சேர்றான்னு வைங்க சார். அப்போ அவரும் வந்து விதி வெளியுது, திருப்பி அவர் அங்கே வரணும். ஆமாம். திருப்பி அங்கே போகணும். அப்போ என்ன பண்ணார்? இப்போ விஜய் வந்து தலைவர்னு சொல்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து எடப்பாடி தலைவர். அது சொல்கிறது என்ன? நம்ம சொல்ல வர்றது வந்து இந்த அரசியல்வாதிகள் யார் பேச்சையும் நம்ப முடியாது. இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவங்களுடைய சௌகரியத்துக்கு பேசுவாங்க. இதில் செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஸோ பிரேமலதாவோ திருமாவளவனோ இதில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே கொள்கையில் இருக்காருங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. இன்னி வரைக்கும் சீமான் அப்படி இருக்கார். நான் எந்த கூட்டணியில் சேரலன்னு. சீமான் நாளைக்கு எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது. ஓகே. நான் எப்படி அது கேரண்டி பண்ண முடியும்? ஓகே. இன்னி வரைக்கும் சீமான் வந்து கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறார். விஜயும் வந்து விஜயை வந்து தம்பி எனக்கோ அவருக்கோ ஓட்டு போடுங்கிறார். நாங்கள் 2 பேரும் கூட்டணி சேர்றோம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையே அவர். மாற்றுனா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அது எதுக்காக சொல்கிறாருன்னா திருப்பி திமுக அதிமுகலேருந்து அந்த அரசியல் கட்டமைப்பிலேருந்து தமிழக மக்களுடைய மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். சீமான சொல்லுங்களேன், எனக்கு பதிலாக நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்புறம் அவர் எதுக்கு அரசியல் பண்ணணும்? நீங்கள் எனக்கு போட்டாலும் ஒன்று தான், விஜய்க்கு போட்டாலும் ஒன்று தான், அதனால் எனக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? எந்த அரசியல் தலைவரும் சொல்ல மாட்டார், சீமானும் உட்பட சொல்ல மாட்டார். அப்போது இது அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பழைய கட்டமைப்புலேருந்து வெளியே வாங்க மக்கள், அந்த உளவியல்லேருந்து வாங்க, திமுக இல்லைனா அதிமுக இல்லை திமுக, இந்த உளவியல்லேருந்து வெளியே வாங்க. அப்போ புதிதாக ஒருவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக ஒருவர்கள்னால் இன்றைக்கி பேசக்கூடிய லெவலில் யார்? விசிகா வெளியில் வந்துட்டாரா? சப்போஸ் விசிக்கு அண்ணன் திரும்ப வந்து திடீர்னு அவருக்கு ஒரு நைட்டு படுக்கிறாரு, விடிகாலையில் தன்மான ஐயா
நமக்கு தன்மானம் என்ன ஆகுதுன்னு ஒரு கனவுல வருது. கனவுல நீ நிஜமாக நடந்துரும்னு நினைக்க வேணாம், கனவுல வருது. தன்மானம் மிக்க தமிழ்ன்றது ஞாபகம் வருது. காலையில் எழுந்து நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. அப்போ சீமான் என்ன சொல்லலாம்? எனக்கு, தம்பி விஜய்க்கு, அண்ணன் திருமா, எங்களுக்கு யாருக்காக ஓட்டு போடுங்கன்னு. திருமா இது வரைக்கும் சொல்லலை, அதனால் அவர் பேரை சேர்க்கலை. இப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டு வந்து எப்படி என்ன மாற்றம் வரும்னா, யார் இப்போ மிஸ்லேனியஸாக ஓபிஎஸ், ராமதாஸ் ஐயா, பிரேமலதா அவர்கள் இவங்க தான் நிற்கிறாங்க. புதிய தமிழன் கிருஷ்ணசாமி பிப்ரவரி 15 நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுவதாக எப்போது சொன்னேன்? சொல்லவில்லை. அதே சமயத்தில் வேறு ஆப்ஷன் யோசிக்க மாட்டேன் என்று எப்போதாவது சொன்னேனா? இதுவும் இல்லைங்கிறாரு, இதுவும் இல்லை, ரெண்டு பக்கமும் இல்லைங்கிறாரு. குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆம்பளைன்னு சொன்னானா? இல்லை. பொம்பளை இல்லைன்னு சொன்னேன்னா? இல்லை. இப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை, அவ்வளோதான் விஷயம். ஓகே, பிப்ரவரி 15 முடிவு, அது என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம், அவருடைய இஷ்டம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.